ஆன்மீக தகவலில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து எழுதுவோம். அதிகமாக எழுதுனது எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி நான் எழுதுவோம். ஐயா ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல, எல்லோருக்குமே எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு, ஒருவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு நல்ல பதிலை கொடுத்து, எப்பொழுதும் தவறு இருந்தாலும் அதை அன்பாக சுட்டிக்காட்டி, மிக அழகாக எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்டு இன்றும் 15 ஆண்டு காலமாக தனக்கு நிகர் தானே என்று இருந்து கொண்டிருக்கிறார். இது இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாகும். இந்த வயதிலும் தன்னுடைய முயற்சியும் இன்னும் எழுத்து முயற்சியும் பல புத்தகங்கள் வெளியிடவும் உள்ளார். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை வேண்டுகிறேன். நன்றி. சாரோட நிகழ்ச்சி பார்த்து தான் என்னுடைய எழுத்து திறமையை வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். நான் இவ்வளோ ஒரு கோயிலை பற்றியோ ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லி இல்லைன்னா அது முழுமையாக அவர் படித்தா அந்த மக்களுக்கு போய் சேருங்கிற ஒரு நோக்கத்தில் அதை எழுத ஆரம்பித்தேன். அது என்னுடைய எழுத்து திறமை வளர்த்துட்ருக்கு. சார் ஒரு காரணம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.